இதே கம்ஃபர்ட் லைஃப்ப தான் நாம அடுத்த 20 வருஷத்துக்கும் வாழப் போறோமா? இந்த கேள்வி எனக்குள்ள ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருந்துச்சு. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட லைஃப் ஒமான்ல மஸ்கட் சிட்டில ரொம்பவே கம்ஃபர்டபுளா போய்க்கிட்டு இருந்துச்சு. 24 ஹவர்ஸ் ஏசி, உக்காந்த இடத்துல வேலை, காரு, அபார்ட்மெண்ட், கை நிறைய சம்பளம். ஓவராலா பார்த்தா ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு லைஃப். ஆனா இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த ஆடு, மாடு, கோழிங்க, இந்த இயற்கையான தோட்டம், இதுதான் இப்போ என்னோட லைஃப். ஆனா நான் ஏன் அப்படிப்பட்ட கம்ஃபர்டபுளான லைஃப்பை விட்டுட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்தேன்? அதை தான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை தேடி தான் நான் ஒமான்ல ஜாபுக்கு போனேன். இன்ஃபேக்ட் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை அந்த நாடு எனக்கு நான் நினைச்சதை விடவே கொடுத்ததுன்னு சொல்லலாம். நல்ல வேலை, கம்ஃபர்டபுளான லைஃப் இருந்தாலும் எனக்குள்ள அப்பப்போ பல கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். இதே கம்ஃபர்டான லைஃப்பை தான் நாம அடுத்த 20 வருஷத்துக்கு வாழ போறோமா? நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இந்த மாதிரியான வாழ்க்கையை தான் நாம ட்ரீம் பண்ணி வச்சிருந்தோமா? சின்ன வயசுல இருந்தே நமக்குன்னு ஒரு விஷயத்தை உருவாக்க நினைச்சோமே, அது எல்லாம் அவ்வளோதானா? இப்படியே நம்ம ட்ரீமை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தா என்னைக்கு தான் தொடங்குறது? இப்படின்னு பல கேள்விகள். அப்படி என்னப்பா உன் ட்ரீம்னு கேட்குறீங்களா? தோட்டம் தான். அது என்னமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே எனக்கு தோட்ட வாழ்க்கைனா அவ்வளவு பிடிக்கும். எப்போடா வெக்கேஷன் வரும், ஊருக்கு போய் தோட்டத்துல 30 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு வளர்ந்த ஒரு சைல்ட்ஹுட் தான் என்னோடது. இப்போ எனக்கு குழந்தைங்க பிறந்து அவங்கள வெக்கேஷன் கூட்டிட்டு வரும்போது அவங்க இந்த தோட்டத்துல என்ஜாய் பண்றதையும், திரும்ப மஸ்கட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வாடுறதையும் பார்த்த அந்த டைம்ல தான் நானும் என்னோட ஒய்ஃபும் டிசைட் பண்ணணும் திரும்ப இந்தியா வந்துடுறதுன்னு. ஆனா இந்தியாவுக்கு திரும்பி வந்த உடனே என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் லைக் தட் இங்க வந்து செட்டில் ஆயிட முடியுமா? இல்ல. இந்தியாவுக்கு வர்றதுன்னு டிசைட் பண்ணின அப்போவே இங்க வந்தா என்ன பண்ண போறோம், எங்க லைஃப் எப்படி இருக்கணும், அதுக்கான ஒரு கிளியர் பிளானை நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். நேச்சருக்கு நெருக்கமா எங்களோட லைஃப் இருக்கணும், அதே டைம்ல எங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஒரு பிஸ்னஸும் பில்ட் பண்ணணும். அப்போ எனக்கு ரெண்டு விஷயம்தான் ரொம்பவே கிளியரா இருந்துச்சு. ஒன்று நாட்டுக்கோழி வளர்ப்பு, இன்னொன்று வெள்ளாடு வளர்ப்பு. இதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு. எங்க தோட்டத்துல எங்க அம்மா ஆல்ரெடி ஆடு, கோழி எல்லாம் வளர்த்துட்டு வந்தாங்க. குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருந்தாலும் அவங்களுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஒரு பேசிக் செட்டப்பும் எங்க தோட்டத்துல ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ இது எனக்கு கம்ப்ளீட்லி புதுசான விஷயம் இல்லை. ஆனா நான் இதை கொஞ்சம் பெருசா பண்ண ஆசைப்பட்டேன். அதனால இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாட்டுக்கோழி வளர்ப்பு பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன செட்டப் வேணும், என்ன ஃபீட், என்ன மேனேஜ்மெண்ட், என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சேன். இந்தியாவுக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 6 மாசம் ஆக போகுது. வந்த டே 1ல இருந்தே இங்க இருந்த கோழி ஷெட்டை என்னோட டேஸ்ட்டுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். 10வது நாளே ஃபர்ஸ்ட் பேட்ச் நாட்டுக்கோழிகளை வாங்கிட்டு வந்தேன். அதுக்காக ஃப்ரீ ரேஞ்ச் செட்டப்பும் ரெடி பண்ணினேன். அப்புறம் டெய்லி கேர், ஃபீட், வேக்சினேஷன், மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வளர்த்தோம். ஆல்மோஸ்ட் 5 மாதம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பேட்சோட சேல்ஸும் முடிஞ்சது. இப்போ செகண்ட் பேட்ச் நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த 6 மாதம் நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றி நான் படித்ததை விட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய கற்றுக்கிட்டேன். நாம் பிளான் பண்ணுறது ஒரு பக்கம், ரியாலிட்டியில் நடக்கிறது இன்னொரு பக்கம். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ், சக்ஸஸ், லாஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு இப்போ நாங்களே இந்த கண்ட்ரி சிக்கன் ஃபார்மிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுற ப்ராசஸ்லையும் இறங்கி இருக்கோம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் கிளியராக சொல்லணும். இந்த ஃபார்ம் வெறும் ஃபார்ம் மட்டும் இல்லை. இது நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு லைஃப்பை பில்ட் பண்ண எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டவுன் த லைன் நாட்டுக்கோழி, வெள்ளாடு, தோட்டம், பிஸ்னஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பெரிய விஷன் இருக்கு. அது என்ன விஷன்? அதை இப்போ ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட மாட்டேன். அதை நான் பில்ட் பண்ணும்போது உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதனால தான் என்னோட இந்த நியூ லைஃபோட ஜேர்னியை, அதோட ப்ரோக்ரஸை யூடியூப் மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணினேன். மை ட்ரீம் லைஃப் ப்ராஜெக்ட். இந்த சீரீஸில் நான் ஃபார்மை எப்படி பில்ட் பண்ணுறேன், என்ன ப்ராப்ளம்ஸ் வருது, என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன், என்ன கற்றுக்கிறேன், பிஸ்னஸ் எப்படி க்ரோ ஆகுது, சக்ஸஸ் ஆகுதா, ஃபெயிலியர் ஆகுதா, எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்ட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் இந்த விஷனை அச்சீவ் பண்ண போகிறேன்னா இல்லையா, அதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் அதை அச்சீவ் பண்ண நான் என்ன பண்ண போகிறேன், என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறேன், என்ன கற்றுக்கிறேன், அதெல்லாம் உங்கள் கூட ஹானஸ்டாக ஷேரும் பண்ண போகிறேன். சக்ஸஸ் ஆனாலும் ஃபெயிலியர் ஆனாலும் இந்த ஜேர்னியை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ
இது என்னோட ட்ரீம் லைஃபோட ஃபர்ஸ்ட் சாப்டர். இனிமே வர்ற ஒவ்வொரு வீடியோவும் இந்த ட்ரீமை பில்ட் பண்ணுற இன்னொரு சாப்டர். நீங்கள் இந்த ஜேர்னியை ஃபாலோ பண்ண விரும்புனீங்கன்னா பிட்ஸ் ஆஃப் லைஃப் வித் பிரசாந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப், பிரசாந்த்.